வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லரிங் புதுசாக பழகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையே இந்த தையல் கூலி வாங்குறத பற்றி. எப்படி தையல் கூலி வாங்குறது? இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட தச்சு கொடுத்துட்டு, ரெண்டாவது காசு கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம அதிகமாக கேட்கோம் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை கம்மியாக வாங்குறோமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துகிட்டே இருக்குது. புதுசில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக தைக்கிறோம் அப்படின்னா அதோட அனுபவங்கள் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம எவ்வளோ தையக்கூலி வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். தையல் கூலி அப்படிங்கிறது உங்கள் ஊரில் உங்களுக்கு இப்போ பெரிய டெய்லர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி தையல் கூலி வாங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுடுங்க. இப்போ ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையிலேயே நம்ம கேட்டுடலாம். ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க, சுடிதாருக்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்ம அந்த ரேட்டை அதிலேருந்து நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ₹20 ₹30 நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா, கடையில் இருக்கிறத விட நம்மகிட்ட ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குறதுக்கு, அந்த தைக்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டெய்லரிங்குக்குள்ள பொருட்கள் சொன்னேன் இல்லையா? நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்பப்போ நம்ம ஓடி ஓடி போய் வாங்கும்போது, நம்ம 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் வாங்கும்போது நம்மளுக்கு அதில் காசு நிறைய வேஸ்ட்டாக போகும். ஒரு குறிப்பிட்ட லேஸு, ஸ்டோனு, அந்த மாதிரி நூல் இது எல்லாமே நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் இருந்து நம்மகிட்ட இருக்கதை போட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அதில் உள்ள காசு எப்படி பார்த்தாலும் ₹1 ₹2 இருந்தாலும் நம்மளுக்கு மிச்சம்தான். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கையில் ஒரு ₹500 இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு அதில் நம்ம கண்டிப்பாக ரூபாயை போட்டு தான் ஆகணும். ₹500 இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ₹500 ஒரு கோல்டு கலர் லேஸு, அதுக்கப்புறம் ஒரு காப்பர் கலர் லேஸு, ஒரு 10, 15 நூல் நம்மக்கிட்ட எந்த மாதிரி கலர் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி கலர் ஒரு 10, 15 நூல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் கொஞ்சம் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வாங்க முடியலை அப்படின்னாலும் ஒரு 10, 20 பீஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு அவசரமாக நமக்கு வேலைகள் வரும்போது அதை நம்ம வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு கடையில் போய் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக வாங்கும்போது அவங்கக்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு ₹5 ₹10 கம்மி பண்ணி கொடுத்தாலுமே அது நமக்கு நல்லது தான். முடிஞ்சால் ஒரு பண்டலாட்டு வாங்குறதுக்கு பாருங்கள். இப்போது நூல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 நூல் 50 நூல் அப்படின்னு நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி நூல் சின்ன கட்டை வாங்குறது இல்லை. ஏன்னா எப்படி வாங்கி வச்சாலும் நூல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க எந்த மாதிரி பிராண்டெல்லாம் நூலில் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை தான். நானுமே இத்தனை வருஷம் 12 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு துணி தைக்க ஆரம்பித்து. இன்னுமே எந்த நூல் எப்படி வருதுன்னு இன்னும் தெரிஞ்சிக்கவே முடியலை. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நூலில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அதை மாற்றி 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 ட்ரையல் பார்த்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நம்ம டெய்லரிங்கோட அனுபவமே. ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக துணிகள் மாடல் அந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு துணியிலையும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதோட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு இந்த வருஷம் ஒரு அனுபவம் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக ஒரு அனுபவம் தான் வரும். இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் கஸ்டமர் இருக்காங்க பாருங்கள், அந்த கஸ்டமர்களை ஒருமைப்பட்டவங்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. பயந்து போய் இவங்க அந்த குறை இந்த குறைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பயந்தே நிறைய பேர் துணிகள் வாங்கி தைக்கிறதே விட்டுட்டாங்க. நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது கவனிச்சிருக்கேன். அது இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்லேயுமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறனால வாங்கி தைக்கிறதுக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு. இந்த குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலையை நம்ம ஏன் விடணும்? ஒருத்தவங்க குறை சொன்னாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க குறை சொல்லாமல் தைக்கிறதுக்கு வர்றாங்களா அவங்கக்கிட்ட திருப்தியாக தைச்சி கொடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க குறை சொல்லியிருக்காங்க இல்லையா, எந்த இடத்துல குறை இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பொறுமையாக கேளுங்க. கேட்டுட்டு
சரி அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை இந்த ப்ளவுஸில் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கி கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வேலையே தானே. அவங்கள வந்து திருப்திப்படுத்தி நம்ம அனுப்புனா தான் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். அந்த குறையோடையே சொல்லிகிட்டே போயிட்டாங்கன்னா நமக்குமே ஐயோ அடுத்த ப்ளவுஸை நம்ம எப்படி வரும், இன்னொருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த இடத்துல இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி இந்த குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கவலைப்படாதீங்க. குறை சொன்னா தான் நம்ம வந்து மேலே வருவோம். ஏன்னா வருஷம் போக போக யாருமே குறை சொல்லாமல் இல்லை. எப்படியாவது ஒரு இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எந்த மக்களையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால நம்ம வந்து நிறைவாக இருக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கிடுவோம். குறை சொன்னாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு அனுபவம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, குறை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம வேலையை விடணும் அப்படின்ட்டு யோசிக்கவே வேண்டாம். நம்ம வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. இன்றைக்கி குறை சொன்னவங்க அடுத்த நாள் வந்து இந்த ஒரு ப்ளவுஸை சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல நல்லா இருக்குது, அந்த ப்ளவுஸ்க்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் தானாகவே வந்துடும். எல்லாருமே இந்த மாதிரி அனுபவத்தில் தான் வேலை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் எப்போவுமே குறை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இந்த டென்ஷன் ஆகி கவலைப்படாதீங்க. இனிமேல் வந்து தையல் கூலி தான் நான் முதல்ல சொல்ல ஆரம்பித்தேன். தையல் கூலி பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ வீட்டில் தைக்கிறவங்க வந்து ரூ. 70 வாங்குறவங்களும் இருக்காங்க, ரூ. 80 வாங்குறவங்களும் இருக்காங்க சிங்கிள் ப்ளவுஸுக்கு. நான் பார்த்திங்கன்னா ரூ. 100 வாங்குகிறேன் சிங்கிள் நார்மல் ப்ளவுஸுக்கு. அப்புறம் கிராஸ் பீஸ் அப்படின்னா ரூ. 120 வாங்குகிறேன். லைனிங் ப்ளவுஸும் அதே மாதிரி 200 220 அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேஸ் வந்து வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. நார்மல் லேஸு இப்போ ஒரு பா நெக்கு, ரவுண்டு நெக்கு, வி நெக் இதெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா அந்த லேஸ் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வாங்கினது இல்லை. இப்போ இந்த லேஸ்லேயே ஸ்டோன் வச்சது எல்லாம் வரும் பாருங்க, அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்கும். ஒரு பக்கத்தில் தையல் போட்டு விட்டுருவோம், இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையாலேயே கொறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ரூ. 20 30 அதோட வேலை எந்த அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து வாங்கிக்கிறத தான் செய்வேன். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், நம்மளுக்கு எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான டைமை வந்து நம்ம ஒதுக்கி கையால் நூல் போட்டு ஹெம்மிங் பண்ணும்போது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதை வந்து முதல்ல நீங்கள் வாங்கும்போதே அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சிடணும், இந்த மாதிரி டைம் ஆகும், அதனால் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரூபா ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் ரவுண்டு நெக் தானே தைச்சிருக்கேன், பா நெக் தானே தைச்சிருக்கேன், இதுக்கு வந்து ரூ. 20 எக்ஸ்ட்ரா கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். அதனால் முதலே வந்து சொல்லி புரிய வச்சுடுங்க. ஒரு சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஒரு சில பேர் அவங்களே கேட்பாங்க, எனக்கு வந்து 2 தையல் மட்டும் போட்டு கொடுத்துருமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸி தான். அப்படி இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ரூ. 10 ரூ. 5 கம்மி பண்ணி வாங்குறதுல பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம டைம் வந்து அங்கே கொஞ்சம் மிச்சமாகுது. அதனால் நம்ம வந்து ஒருத்தவங்ககிட்ட இப்படி தான் வாங்குவேன் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. அந்த துணிக்கான நேரம் எவ்வளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த தையலெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் தெரியும், நம்ம ஹெம்மிங் பண்ணுற டைம் வந்து மிச்சமாயிட்டு அப்படின்னா ஒரு சேரீ தைக்க கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன். 2 தையல் போடணுமே அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் நான் பெருசாக பார்த்து வாங்கினதில்லை. ஆனால் ஹெம்மிங் பண்ணியிருக்கோம், கைக்கு கழுத்துக்கெல்லாம் ஹெம்மிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 5 கூட குறைச்சி வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஹெம்மிங் பண்ணுறதுல நமக்கு டைம் வந்து நிறைய போகும். அதனால் உங்களோட கஸ்டமர் எப்படி இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி விருப்பத்துக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ரேட்டு வந்து கூடிட்டு தான் இருக்கும். இனிமேல் நமக்கு தீபாவளி சீசன் வரும்போது ரேட்டு வந்து இன்னுமே கூடும். ரூ. 10 நம்ம வாங்குகிற ரேட்டில் இருந்து இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் வாங்குவோம். அது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதா. எல்லா டெய்லரும் பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனில் வந்து கொஞ்சம் ரேட்டை வந்து கூட்ட தான் செய்வாங்க. அது இல்லாமல் இந்த சும்மாவே இருந்துட்டு ஒவ்வொரு துணி தைக்கிறேன், கொஞ்ச நேரம் துணி தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த சீசனை வந்து நல்லா பயன்படுத்திடலாம். சீசன் டைமில் நம்மளுக்கு வந்து பெரிய டெய்லர் எல்லாருமே தைக்க முடியாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நிறைய இருக்குது, எனக்கு வேண்டாம் வேண்டான்னு ரிட்டன் அனுப்பி விட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் வந்து சின்ன சின்ன டெய்லர் கொஞ்சம் வீட்டில் இருந்துகிட்டே தைக்கிறேன், எனக்கு துணியே வரல அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி யார்கிட்டயே சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துணிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு துணி வந்து அவங்க அவசரத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு தைச்சி கொடுத்து பாருங்கள்.
அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துரும். பரவால்ல நம்ம வந்து கொண்டு குடுத்தோம், தச்சு குடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ எப்பவுமே குடுக்குற டெய்லர விடயே இவங்க பரவால்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தோணும். அது இல்லாம இன்னொரு டைமும் நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து கொண்டு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த மாரியே வந்து நம்ம சீசன வந்து பயன்படுத்திடலாம். வேற அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து புதுசா துணி தைக்கிறோம். நெறைய துணிகள் வந்து அப்பதான் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களோட டைம வந்து நீங்க கண்டிப்பா டெய்லரிங்குக்காக நெறைய நேரத்த ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா மட்டும் தான் அந்த அ கஸ்டமர வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியும். நான் வந்து நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு தான் தூங்குவேன், அந்த சீசன் டைம்ல. அதுக்கப்புறம் மறுபடி காலையிலேயே 4 மணி, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, அந்த டைம்ல அவ்வளோ துணிகள் வந்து தச்சுட்ருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சில காரணங்களால தான் துணிகள் வந்து ரொம்ப தைக்க முடியல. இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் வேற மாரி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வந்து அந்த துணி தைக்கிற டைம நம்ம வந்து 3/4 டைம் ஒதுக்கிரணும். காலையில எந்திரிச்சு நம்ம வந்து சமையல் பண்ணி, வீட்டு வேலைகள் எல்லாமே ஒரு 9, 10 மணிக்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம மிஷின்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஒரு 1 மணிக்குள்ள ஒரு 2 ப்ளவுஸா தைக்கலாம். நம்ம பொறுமையா தைச்சாலுமே 2 ப்ளவுஸ் தைக்கலாம். மறுபடியும் நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா, மனுஷனுக்கு ரெஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சும் நம்ம கடைசியில ஏதாவது பிரச்சனையில கொண்டு விடும். அதனால கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுங்க. வீட்ல தைக்கிறவங்களா இருந்தா. ஏன்னா, முதுகு வலி வந்து கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிக்குது. இப்போ நெறைய லேடீஸ்க்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். அந்த அடிக்கடி சொல்றதே எல்லாருமே அப்படிதான். கொஞ்சம் முதுகு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படி படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தூங்கிராதீங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் சுத்தமா முடிஞ்சு வேலை அவ்வளவுமே முடிஞ்சிரும். அப்படி நின்றும். உடனே எந்திரிச்சு ஒரு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம வேலைய கிளீனா பார்க்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த 2 மணிலேருந்து ஒரு 4 மணி, 5 மணி வரைக்கும் கணக்கு பண்ணுங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ள 2 ப்ளவுஸ் தைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகள பார்க்குறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஏன்னா நெறைய வீட்ல ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. அந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வர டைம், அந்த 6 மணி, 6:30 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல டிஃபன் ரெடியா இருக்கணும். காஃபி, ஸ்நாக்ஸ் அந்த மாரி எல்லாமே ரெடியா இருக்கிற மாரி பார்க்கணும். அப்படி இல்லனாலும் ஒரு சில வீட்ல வந்து பிரச்சனை வரும். அதே மாரி பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாலும், அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம ஒதுக்கி, அவங்க எழுதியிருக்காங்களா, படிச்சிருக்காங்களா, இதெல்லாம் கேட்டு கவனிக்கணும். அதனால அந்த டைம் ஒதுக்கிருங்க. முடிந்த வரைக்கும் ஒரு 4 ப்ளவுஸாவது இந்த டைம் ஒதுக்கி தைக்கக்கு பாருங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்த தான் நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஒரு வீட்ல ஒருத்தவங்களோட வருமானத்த வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கச்சுல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் தெரியாது. பிள்ளைங்க வந்து ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டாங்க, படிக்க போயிட்டாங்க அப்படிங்கிற டைம்ல வந்து நம்ம கையில எவ்வளவு வந்தாலும் தங்கவே செய்யாது. போயிட்டே இருக்கும். டெய்லி பண தேவை இருக்கும். டெய்லி எடுக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி போயிட்டே தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த மாரி வாய்ப்பு கிடைக்குதோ, அத வந்து பயன்படுத்திட்டு, வேலைய மட்டும் நல்லா கவனமா செய்யுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் அப்படின்னா நீங்க நெனச்சு பாருங்க. சிங்கிள் ப்ளவுஸா இருந்தா ரூ. 400 ஆச்சு. லைனிங் ப்ளவுஸா இருந்தா ரூ. 800 ஆச்சு. இத வந்து கணக்கு பண்ணிக்கிடுங்க. நம்ம வீட்லயே இருந்துட்டு, இந்த அளவுக்கு வேலை செய்றது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அப்போ நம்ம கஸ்டமர்கள கொஞ்சம் கவனிச்சு, அவங்களுக்கு கேட்குற மாரி திருப்தியா நம்ம செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து நல்லா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நமக்கு எப்படி முடியுதோ அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டும் கிடந்து செஞ்சுட்டு கிடக்க வேண்டாம். அதனால நம்ம வீட்டு வேலைகள் பார்த்துட்டு, வீட்டுக்குள்ள டைமையும் ஒதுக்கிட்டு, டெய்லரிங்குக்குள்ள டைமையும் ஒரு கரெக்ட்டா ஒதுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, டெய்லரிங் வேலைய சக்ஸஸா கொண்டுட்டு போலாம். இது வந்து நான் என்னோட அனுபவத்த தான் சொல்றேன். முடியல அப்படின்னு 4 நாள் படுத்திருந்தாலும், 5வது நாள் வந்து நம்மள சுறுசுறுப்பா வேலைய செய்யணும் அப்படின்னு ஓட வைக்கிறதே நம்மளோட கஸ்டமர் தான். அவங்க வந்து துணி தச்சுட்டீங்களா? தச்சுட்டீங்களான்னு நம்மள வந்து ஃபோன் பண்ணியோ, வந்து கேட்டோ, தூண்டாம இருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் கூட 2 நாள் நம்ம வந்து படுத்து ரெஸ்ட்டு தான் எடுப்போம். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். கஸ்டமர் வந்து நெருக்கடி குடுக்குறாங்க, நம்மள வந்து ஓயாம விரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மட்டும் என்னைக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்காம வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். கஸ்டமர் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்க முடியும். எப்பவுமே வந்து நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம்ன்ட்டு பழைய காலத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்.
அதனால் நம்மளும் நல்லா இருக்கணும், கஸ்டமரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட வேலைகளை கவனமாக செய்யுங்க. சூப்பராக சக்ஸஸாக கொண்டுட்டு போகலாம். இதே மாதிரி இந்த டெய்லரிங் வேலையை மாதிரி ஒரு வேலை லேடிஸுக்கு, அதுவும் குடும்ப பெண்களாக இருக்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் வரட்டும், அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் போட்டு குழப்பிக்கவே செய்யாதீங்க. உங்களோட வேலையை நீங்கள் தைரியமாக பார்த்துட்டுருங்க. நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு மட்டும் நல்லதாக நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி தான் இத்தனை வருஷம் வந்து டெய்லரிங் வேலையை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம யூடியூப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விதமாக பேச்சு அந்த மாதிரி எல்லாம் காதில் கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். எல்லாருமே இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு இடத்துல முடங்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட வேலைகள் அப்படியே முடங்கிரும். நம்ம வீடும் பார்த்திங்கன்னா முடங்கி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வருமானம் வந்து சுத்தமாக நின்றோம். நம்ம வேலை வந்து இல்லாமல் ஆனதுமே நம்ம வருமானம் அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வருமானத்துக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. எனக்கு இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லைன்ட்டு நம்ம வந்து கடன் வாங்க போகணும். இல்லைனா ஒருத்தவங்ககிட்ட போய் கை மாத்தா தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எப்போ எப்படி இருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது. நம்ம சும்மா போனாலே இது பணத்துக்காக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வேலை செஞ்சோமா, நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதா, இதை வச்சு இன்றைக்கி சமாளிக்கலாமா, அடுத்த நாள் சமாளிக்கலாமா, அதே மாதிரி நம்ம வந்து கவனிச்சிடலாம். அதனால் எப்போவுமே கைத்தொழிலை வந்து விட்டுறாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை வந்து கொண்டுட்டு போனால் சூப்பராக ஜெயிக்கலாம். இதே மாதிரி இந்த டெய்லரிங் வேலை மாதிரி குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல வேலை எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்கள் டெய்லரிங் அனுபவம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி அனுபவம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீ அப்படி தைச்சிருக்கா இப்படி தைச்சிருக்கா அப்படின்ட்டு வாயெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து நல்லா இருந்தது, எத்தனை பேர்கிட்டே நான் வந்து துணி தைச்சேன், இந்த மாதிரி எனக்கு செட்டே ஆகலை, இது சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி சொல்லி நல்ல அனுபவங்களும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங்கில் வந்து அனுபவித்த கஷ்டங்கள், நல்ல விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கக்கூடிய புது டெய்லர்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வந்து கட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நிறைய கட்டிங் வந்து இருக்குது, ஏகப்பட்ட துணி பெண்டிங் ஆகிட்டு இதெல்லாம் கட்டிங் போட்டு தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.